Taste the Daily. திமுக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் சொல்லி பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாயிருக்கு. என்ன நினைக்கிறேன்? என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கருத்து கணிப்பா நான் நினைக்கல, அது கருத்து திணிப்பா தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் 3 ஆண்டு காலமாக திமுகவினுடைய மாநிலத்தினுடைய ஆட்சி மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுபோல இந்த தேர்தல் என்பது நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். பிரதமருடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை அறிவித்த ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. மற்ற கூட்டணிலாம் வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்காமே களத்தில் நிற்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகமான எம்பிக்களை பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்து மிக பிரகாசமா இருக்கின்றது. அவர் பேரிலேயே போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்களால ஏதாவது பாதிப்பு இருந்துச்சா? நீங்க களத்துல இருக்கும்போது என்ன பாத்தீங்க? சுயேட்சை வேட்பாளர் களத்துல இல்ல, யாருமே இல்ல. பாவம் அப்ராணி கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் கம்பாரிசன் பண்றதே வந்து தவறான ஒரு உதாரணம். ஐயா அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அவருக்குன்னு ஒரு முகம் இருக்கின்றது, அவருக்குன்னு ஒரு என்ன சின்னம் ஐயா அவர்கள் கிடைக்கும் என்பதை அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு கிராமமா அடிமட்ட கிராஸ் ரூட் லெவல்ல மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப கிடைச்ச உடனே அடுத்த செகண்ட் சின்னம் வந்து ரீச் ஆயிடுச்சு. சார், இப்ப முதல்ல எம்பி ஓபிஎஸ் சார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு, எப்படி பாக்குறீங்க? அதாவது தேர்தல் ஜனநாயகத்தினுடைய கடமை என்பது மாநிலத்தினுடைய எம்எல்ஏ மட்டுமல்ல, நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அரசினுடைய திட்டங்களை தன்னுடைய மக்கள் வாழ்கிற மக்களுடைய தமிழகத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் தன் சார்ந்த அந்த பாராளுமன்றத்தினுடைய இல்ல சட்டமன்றத்தினுடைய தொகுதியினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக எந்த இடத்தில் சொன்னால் நிறைவேற்றும் என்பதை ஐயா அவர்களுக்கு ஏற்கனவே நிறைவேற்றியிருக்கின்ற அதே பாராளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு மத்திய அரசின் மூலமாக மாநில நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று இப்பொழுது ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் நிற்கின்றார். வறண்ட பூமியான இதுவரைக்கும் யாரும் வந்து பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வரல. வறண்ட பூமியான அந்த ராமநாதபுரம் பகுதியை வளர்ச்சி மிகுந்த வளமிகுந்த பகுதியாக ஐயா அவர்கள் மாற்றுவார் என்பதில் மாற்று கருத்து. ராமநாதபுரத்தில் ஐயா அவங்க ஜெயிக்கிற பட்சத்தில் மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு. அதை வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் முடிவெடுப்பார்கள். ஐயா அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் பட்சத்தில் அதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பொறுத்து இருந்து ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதிமுகவின் இரட்டையிலையும் வந்துருமா? அதை பத்தி உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அது ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். நன்றி. Taste the Daily.